வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சி கூட்டத்தின் போது எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி. வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட 3 வாகனங்கள் மர்மமான முறையில் தீக்கிரை. முல்லைத்தீவில் தடுத்து நிறுத்தப்பட்ட ரணிலுக்கு ஆதரவான கவனஈர்ப்பு நடவடிக்கை. போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றம் தண்டிக்கும். அனுர விளக்கம். தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரம் வடமராட்சி கிழக்கில் தீவிரம். ஆயுர்வேதத்தை மருத்துவ விஞ்ஞானமாக்குவதே எனது நோக்கம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அமெரிக்காவின் விசேட விமானம் இலங்கையில் தரையிறக்கம். தொடர்பென விரிவான செய்திகள். சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என எடுத்த தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்டதே என தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக மீண்டும் கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை இல்லை. கூட்டம் நடைபெற்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் அவர் இவர் என பார்த்து கொண்டிருந்தால் கூட்டத்தை நடத்த முடியாது. வந்த உறுப்பினர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள். அவர்கள் எடுத்த தீர்மானம் சரியானது. எடுத்த தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை என்றால் அதனை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அதனை அவர்கள் சொல்லலாம். ஆனால் கட்சி தீர்மானம் உரிய கோரத்துடன் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம். எனவே அந்த தீர்மானம் வலுவான தீர்மானம் என குறிப்பிட்டுள்ளார். பாதுக்க மஹிங்கல பிரதேசத்தில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் மர்மமான முறையில் தீக்கிரையாகியுள்ளன. வேன், கெப் மற்றும் முச்சக்கர வண்டி என்பனவே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளன. கொரோனா தீயணைப்பு படையினர் தீயை அணைப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் வாகனங்கள் 3ம் சேதமடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு அமைந்துள்ள காணி பகுதிக்குள் எவரினாலும் சுலபமாக பிரவேசிக்க முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது. யாரேனும் வாகனங்கள் மீது தீ மூட்டினார்களா அல்லது ஓர் வாகனம் தீப்பற்றி கொண்டு ஏனைய வாகனங்களுக்கும் அது பரவியதா என்பது குறித்து இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் பாதுகா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இருளிலிருந்து நாட்டை ஒளியேற்றிய தலைவர் எனும் துணைப்பொருளில் தீப்பந்தம் தாங்கி ஆதரவு தெரிவிக்கும் கவனஈர்ப்பு நடைபெறவிருந்த வேளையில் தேர்தல் அதிகாரி மற்றும் போலீசாரால் கவனஈர்ப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கவனஈர்ப்பு நடவடிக்கையானது நேற்று மாலை 6:30 மணிக்கு முன்னெடுக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு சுற்றுவட்டத்திற்கு அருகில் நடைபெறவிருந்த கவனஈர்ப்புக்கு ஏற்பாடுகள் செய்வதற்காக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் பரப்புரை அலுவலகத்திற்கு முன்னால் சுமார் 25க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் ஒன்று கூடியிருந்த வேளையில் முல்லைத்தீவு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் வருகை தந்து கவனஈர்ப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் கவனஈர்ப்பு நடவடிக்கையானது தேர்தல் விதிமுறைக்கு மீறிய செயல் எனவும் அவ்வாறு கவனஈர்ப்பு மேற்கொள்ளப்படுமாயின் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டதை தொடர்ந்து கவனஈர்ப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுத்து நிறுத்தப்பட்ட கவனஈர்ப்பை தொடர்ந்து கட்சி ஆதரவாளர்கள் தேர்தல் பரப்புரை அலுவலகத்துக்கு முன்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவதில் தான் அப்போதும் இப்போதும் உறுதியாக உள்ளதாகவும் போர்க்குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் நீதிமன்றங்களுடன் தொடர்புடைய விடயம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அனுரகுமார அண்மையில் வழங்கிய செவ்வியொன்றில் போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அவர்கள் எவரையும் தண்டிக்க வேண்டும் என்று கோரவில்லை. எனவே போரில் என்ன நடந்தது என்று வெளிப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவரின் அந்த செவ்வியை மேற்கோள் காட்டி இறுதிப் போரின் போது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் நிலைப்பாட்டில் நீங்கள் இல்லையா என்று ஊடகவியலாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளிக்கும் போதே இறுதிப் போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிவதும் வெளிப்படுத்துவதும் தான் என் வேலை. தண்டனை வழங்குவது நீதிமன்ற சுயாதீனத்துடன் தொடர்புடைய விடயம். நான் போர்க்குற்றவாளிகளை கண்டறிவேன். நீதிமன்றங்கள் அவர்களை தண்டிக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை நடவடிக்கைகள் வடமராட்சி கிழக்கிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சங்கு சின்னத்தில் போட்டியிடும் அரியநேத்திரனை ஆதரித்து
வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் நேற்று பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு மக்களிடையே பெருகி வருவதாக தெரிவித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக போராளிகள் கட்சியை சேர்ந்தவருமாகிய ஆனந்தராசா சுரேஷ்குமார் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு பொது வேட்பாளருக்கு அமோக ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் தமிழ் மக்களை கேட்டுக்கொண்டார். இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், முன்னாள் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், மணல்காடு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர், தாளையடி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் என பலரும் கலந்து கொண்டனர். ஆயுர்வேதத்தை மருத்துவ விஞ்ஞானமாக அங்கீகரிப்பதே தனது நோக்கமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காகவே ஆயுர்வேதம் தொடர்பான தேசிய சபையொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரமுள்ள வோட்டர்ஸ் ஏஜ் ஹோட்டலில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உள்நாட்டு வைத்தியர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இதற்காக பாரம்பரிய வைத்தியர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும், அவர்களுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும், அதே சமயம் ஜோதிடத்தையும் இதனுடன் இணைக்க வேண்டும். இவை அனைத்தும் பின்னி பிணைந்தவை, இவற்றை பிரிக்க முடியாது. அதற்கு அமைவாக புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த துறைகள் அனைத்தையும் அங்கீகரித்து அவற்றை பதிவு செய்ய புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம். இந்த துறையின் முன்னேற்றத்திற்காக நீண்டகால திட்டங்களையும் 5 ஆண்டு திட்டத்தையும் வகுக்க எதிர்பார்க்கின்றோம். ஆயுர்வேத மருத்துவத்திற்கு மருத்துவ அறிவியலாக அங்கீகரிப்பை பெற்றுக் கொடுப்பதே எனது நோக்கம். அதன்படி இந்த மருத்துவ முறைகளை தேடி சுற்றுலா பயணிகள் நம் நாட்டிற்கு வருகின்றார்கள். தாய்லாந்து போன்ற நாடுகளில் உள்ள ஒரு பாரிய ஹோட்டலுக்கு செல்லும் போது அங்கு ஆயுர்வேத சிகிச்சையை பெறலாம். இதே திட்டத்தை நாமும் எதிர்காலத்தில் செயல்படுத்த வேண்டும். எனவே சுற்றுலாத்துறையில் ஆயுர்வேத மருத்துவம் சேர்க்கப்பட வேண்டும். இது அதிக அந்நிய செலாவணியை ஈட்ட நமக்கு உதவுகின்றது. இன்று சென்னை போன்ற நகரங்களில் ஜோதிட முறையும் உருவாகியுள்ளது. இந்த மரபுகள் அனைத்தையும் இணைத்து இந்த துறையை நாம் முன்னேற்ற வேண்டும். எனவே ஆயுர்வேத தேசிய சபையை எவ்வாறு நிறுவுவது என்பது குறித்து எங்களுக்கு ஆலோசனை தேவை. அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் வகையில் இந்த சபையை நிறுவுவது அவசியமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட பீச் கிராஃப்ட் கிங் 360 ER விமானம் அடுத்த வாரம் இலங்கைக்கு வரவுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் பங்காளித்திறனை கட்டியெழுப்பும் திட்டத்தினால் இந்த விமானத்திற்கு நிதியளிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் இலங்கை விமானப்படையுடனான நீண்டகால ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்த விசேட விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த விமானம் அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகியவற்றின் பாதுகாப்பினை வலுப்படுத்துவதுடன் நாட்டின் கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கணிசமாக மேம்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த விமானம் அடுத்த வாரம் இலங்கையில் தரையிறக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.